மடு மாலாவே தூய்மையின் உறைவிடமே எங்கள் இளையோர் யுவதிகளுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் இந்த பங்கு சமூகத்தையும் எங்களுக்குள்ள எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் ஒப்படைத்து மன்றாடுகின்றோம். அம்மா திருமகன் இயேசுவிடம் உமக்காய் பரிந்துரை தருளும் தாயே. வருந்துகின்றோம், பிணியினாலே அழுந்துகின்றோம். எங்கள் மீது இறங்க வேண்டும் என்று தாயே உம்மை மன்றாடுகின்றோம். தாயே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம்முடைய திருப்பதிக்கு யாத்திரை செய்து இழைத்து களைத்து வந்த யாத்திரிகள் ஒவ்வொருவர் மேலும் மனம் இறங்கி அவர்கள் கேட்கின்ற மன்றாட்டுக்களை எல்லாம் அனுக்கிரகம் பண்ணியருள வேண்டும் என்று தாயே உம்மை மன்றாடுகின்றோம். உம்முடைய இன்ப சந்நிதானம் தேடி வரும் புறம் மத சகோதரர்கள் தங்கள் மன்றாட்டுக்களை அடைந்து தேவ அருளை பெற வேண்டும் என்று தாயே உம்மை மன்றாடுகின்றோம். சன்னியாசிமாரின் சபைகள், தொண்டு சபைகள் வேத வைராக்கியத்தினால் உறவு விளக்கத்தை செய்ய வேண்டும் என்று தாயே உம்மை மன்றாடுகின்றோம். ஆயேங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொள்ளை நோய் பெருவாரை காய்ச்சல் வராதபடி காத்தருள வேண்டும் என்று தாயே உம்மை மன்றாடுகின்றோம். பிள்ளைகளின் ஞான அறிவு வளரவும் அதை அவர்களுக்கு ஊட்டும் தொண்டர்கள் அதிகரிக்கவும் வேண்டும் என்று தாயே உம்மை
எம்மினத்தின் அவல நீலை கண்ணோக்கி பாரும் அம்மா எம்மினத்தின் அவல நீலை கண்ணோக்கி பாரும் அம்மா தமிழகங்கள் காவலி தாயர்களே தானக செய்தியே கடவுளின் தாய்மறியே கண்ணீர் கணவாயில் சஞ்சரித்து தவிக்கின்றோம் கருணை மழை பொழிவாய் என்று கையேந்தி நிற்கின்றோம் நவாலியம் பதியின் மடுத்தாயே மாதாவின் முகம் காணா மழலையானே நாம் அன்றாடம் பயணம் செய்கின்ற இந்த வீதிகள் நாங்கள் வசித்துள்ள இந்த வீடுகள் இவற்றின் ஊடாக பவனி வந்து கானகத்துக்குள்ளே கோவில் கொண்டெழுந்தருளியிருந்து எல்லா பிள்ளைகளையும் தன் பாதம் அரவணைத்து அவருடைய துயர்களை எல்லாம் தாய்க்குரிய பாசத்தோடு கேட்டறிந்து தன்னுடைய நேச மகளுடைய இதயத்தை காயப்படுத்துகின்ற எங்களுக்காக அவள் பெருந்து பேசுகிறாள். கடைசியாக என் அன்புள்ள மாதாவே மருதமுடுத்தாயே நான் உமது இன்ப சன்னிதானத்தை விட்டு பிரிய இருக்கிறதனால் உமது பாதார விந்தத்தை முக்தி செய்து உமது ஆசீர்வாதத்தை கேட்கின்றேன். அவ்வாசீர்வாதம் எனக்குள்ள யாவற்றின் மீதும் என்ற நிலைக்கு கடவுளாக. ஆமென். மாலை 5 மணிக்கு சிவமாலையோடு ஒரு இரங்கற்குறிப்பு கொடுக்கப்படும். இந்த ஆலய சுற்றுவட்டம் விமான தாக்கலுக்குள்ளாகி 30 ஆண்டுகள் நிறைவடைகிறது. எனவே அன்றைய நாளிலே நாங்கள் இழந்து போன உறவுகளுக்காக விபரமாக கண்ணீர் சிந்தி மன்றாடுவோம். அவருடைய ஆன்மா அவருடைய வீட்டிலே இறைப்பார்வர்கள் செய்து கொள்ளுவோம்.